ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் கர்த்தர் ஒரு புதிய மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போமா? 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதாவது விசுவாசத்தினால் நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள் என்பதுதான் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். இந்த மாதத்தின் வாக்கு தத்தம் என்னது? விசுவாசத்தினால் நாம் உலகத்தை ஜெயிப்போம். நாம் ஜெயிப்போம் என்று சொல்ல வேண்டியதன் அவசியம் என்ன? ஜெயம் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். ஒவ்வொரு நாளையும் நாம் முடிப்பது ஒரு போராட்டம். ஒவ்வொரு நாளிலும் செய்ய வேண்டிய பணிகளை செய்து முடிப்பது ஒரு போராட்டம். ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான பணத்தை நாம் சம்பாதிப்பது ஒரு போராட்டம். வரும் தடைகள் எதிர்ப்புகள் எல்லாம் தாண்டி செல்வது போராட்டம். ஆபத்துகளிலிருந்து தப்பி பிழைப்பது ஒரு போராட்டம். நமக்கு வருகிற எல்லா நெருக்கடிகளையும் சமாளிப்பது ஒரு போராட்டம். இன்னும் சதிகள் சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் முறியடிச்சு நாம் முன்னேறுவது ஒரு போராட்டம். நம்முடைய உறவுகளை சமாளிப்பது ஒரு போராட்டம். சிறு பிள்ளைகளுக்கு படிப்பு ஒரு போராட்டம். வாலிபர்களுக்கு சாதிப்பது ஒரு போராட்டம். பெரியவர்களுக்கு சம்பாதிப்பது ஒரு போராட்டம். வயதானவர்களுக்கு உயிர் வாழ்வதே போராட்டம். இப்படி எல்லா விதங்களிலும் நாம் போராடுகிறோம். இந்த போராட்டத்தில் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீங்கள் ஜெயிப்பீர்கள், நாம் ஜெயிப்போம். எப்படி சொல்றோம்? இதுவரை ஜெயித்திருக்கிறோம், இனிமேலும் ஜெயிப்போம். ஆமா. எதனால் ஜெயிப்போம்? நிறைய நேரங்களில் நமக்கு எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் இருக்கிறது. எதனால் ஜெயிப்போம்? நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறதான் அந்த எதிர்கால பயத்துக்கான காரணம். ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ஞானம் இருக்கா, பணம் இருக்கா, திறமை இருக்கா, பின்னணி இருக்குதா, எதை கொண்டு ஜெயிப்போம் அப்படிங்கிறதான் நமக்கு ஒரு கேள்வி. ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசத்தினால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் சொல்றது என்னது? விசுவாசம். என்ன? இந்த விசுவாசத்தை கொண்டு நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள், நீங்கள் சம்பாதிப்பீர்கள், நீங்கள் சாதிப்பீர்கள், நீங்கள் எல்லா தீமைக்கும் நீங்கள் ஆவீர்கள், நீங்கள் பலன் கொள்வீர்கள். எல்லாமே எதை கொண்டு? சத்தமா சொல்லுங்க. இந்த விசுவாசத்தை கொண்டு நாம் தரிசனத்தை அடைவோம். எண்ணிக்கையிலும் தரத்திலும் நம்முடைய சபை வளரும். நம்முடைய சபையின் வளர்ச்சி இந்த ஊருக்கே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். எல்லாமே எதனால்? சொல்லுங்க சத்தமா. விசுவாசத்தினால். இந்த சிவகாசி ஒரு மகிமையான பட்டணமாய் மாறப்போகிறது. அநேகர் இந்த பட்டணத்துக்கு, இந்த சிவகாசிக்கு அல்லது நம்மிடத்துக்கு வந்து அபிஷேகத்தையும் சத்தியத்தையும் தரிசனத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறார்கள். அப்படியாய் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த போகிறார். எல்லாம் எதனால்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, விசுவாசத்தினால். என்ன? எதனால்? சொல்லுங்க பார்க்கலாம். பணம் இருக்கா? இல்ல. திறமை இருக்கா? இல்ல. வேற ஏதாவது பதவி பலம் இருக்கா? அந்தஸ்து பின்னணி இருக்கா? இல்ல. எதை கொண்டு இது நடக்கும்? சொல்லுங்க சத்தமா. விசுவாசம். தேவை என்ன? புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய ஆசீர்வாதத்திற்கான முழு வேதத்தின் அந்த ஃபார்முலா என்ன தெரியுமா? அந்த சூத்திரம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதம், உயர்வு, வெற்றி, ஜெய ஜீவியம் எல்லாவற்றுக்குமான ஃபார்முலா என்ன அப்படின்னா, எபேசியர் 2:8 சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு
ரட்சிக்கப்பட்டீர்கள். முதல்ல என்னது? கிருபை பிளஸ் விசுவாசம் இஸ் ஈக்குவல் டு ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புங்கிற இடத்துல எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்க போட்டுக்கலாம். கிருபை பிளஸ் விசுவாசம் இஸ் ஈக்குவல் டு வெற்றி. கிருபை பிளஸ் விசுவாசம் இஸ் ஈக்குவல் டு முன்னேற்றம். கிருபை பிளஸ் விசுவாசம் இஸ் ஈக்குவல் டு பலன். கிருபை பிளஸ் விசுவாசம் இஸ் ஈக்குவல் டு ஞானம். என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அந்த ஈக்குவல் டு அடுத்து போட்டுட்டு முன்னாடி என்ன வேணும்? கிருபை விசுவாசம். இதுல தேவனுடைய பட்சத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற அந்த கிருபை இருக்குதுல்ல, அது மாறாதது. அந்த கிருபை என்ன செய்யறது இல்ல, மாறுவதே இல்லை. பிரச்சனை எங்கதான்? நம்ம பட்சத்துல எதை தூக்கி பிடிக்கணும்? விசுவாசத்தை தூக்கி பிடிக்கணும். தேவனுடைய கிருபையும் நம்முடைய விசுவாசமும் சேர்ந்துட்டா நம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இராது. நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாத ஆசீர்வாதம் ஒன்றுமே இராது. அப்ப நம்ம கவனம் செலுத்த வேண்டிய பகுதி எது? விசுவாசம். இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம். மத்தேயு 17:19 சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று? ஒரு வியாதியஸ்தனை சுகமாக்க எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று? ஒரு பிசாச துரத்த எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று? ஒரு கடன் அடைக்க எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று? எங்களுக்கு தேவையான இந்த காரியத்தை செய்ய அல்லது இந்த பொருளை வாங்க எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று? இலக்கை அடைய ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று? அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? 20வது வசனத்துல, அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். நம்ம ஒரு காரியம் செய்யறதுக்கு பிரயாசப்படுறோம், ஆனா அதுக்கு நம்ம கையில என்ன இருக்காங்கிறத யோசிக்கணும். விசுவாசம் இருக்குதா? நம்ம அவிசுவாசம் உள்ளவர்களா இருந்தா நம்ம எல்லாத்திலும் தோற்று போவோம், எல்லாவற்றிலும் நாம் நஷ்டத்தை சந்திப்போம். என்ன? அப்ப நமக்கு தேவை என்னது? நம்முடைய முயற்சி எதற்கு ஏதுவானதா இருக்கணும்? விசுவாசத்துக்கு ஏதுவானதா இருக்கணும். மற்ற விசுவாசத்தை சம்பாதிக்கிறதற்கு நம்ம பிரயாசப்படாம வேற எந்த பிரயாசப்பட்டாலும் நாம் சோர்ந்து போவோம், சலிப்பு உண்டாகும். நமக்கு கடைசியா ஒரு அதைரியம் வந்துடும், இனி நமக்கு முடியாது. பிரச்சனை என்னன்னா, வண்டியில பெட்ரோல் இல்லை. என்ன இல்லை? பெட்ரோல். மிதிச்சு பார்த்துட்டு இனி இந்த வண்டி ஓடாது. ஏன் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம்? வண்டியில் என்ன இல்லை? பெட்ரோல் இல்லை. தேவை விசுவாசம், தேவை விசுவாசம். அப்ப நம்ம பிரயாசங்கள் எல்லாமே எதற்கு ஏதுவானதா இருக்கணும்? விசுவாசத்தை பெருக்கி கொள்ளுகிறதற்கு ஏதுவா இருக்கணும். நீங்க விசுவாசத்தை பெருக்கி கொண்டீங்கன்னா உங்களால் எல்லாம் கூடும், உங்களுக்கு எல்லாம் நடக்கும். நம்முடைய பிரயாசம் விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுகிறதற்கு ஏதுவானதாக இருக்க வேண்டும். விசுவாசத்தை வளர்க்கறதுக்கு என்ன செய்ய? சில குறிப்புகளை நம்ம பார்த்து ஜெபம் பண்ணுவோம். என்ன செய்யணும்? விசுவாசத்தை வளர்க்கறதுக்கு என்ன செய்யணும்? இந்த பிப்ரவரி மாதம் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தினால நீங்க ஜெயிப்பீங்க. இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு என்ன தேவை? விசுவாசம் இருந்தா உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். விசுவாசம் இருந்தா நீ என்ன செய்வோம்னு கலங்கி நிற்கிற காரியங்கள் எளிதாக கைகூடி வரும். தேவை என்ன? விசுவாசம். அப்ப நம்ம இந்த பிப்ரவரி மாதம் எதுல கவனம் செலுத்தணும்? விசுவாசத்துக்கு கவனம் செலுத்தணும். ஒரு காரியத்துக்காக நம்ம புறப்பட்டு போறோம், வேகமா போகணும், எல்லாம் ஒன்று சரிதான். வண்டியில பெட்ரோல் இல்லைல்ல, அப்ப நீ முதல்ல எங்க போகணும்? பெட்ரோல் போட தானே போகணும். எனக்கு அவசரம், நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நடந்து போய் உன்னால செஞ்சிட முடியுமா, அடைஞ்சிட முடியுமா? அதான் அவசரம்ங்கிறீல. தேவை என்ன? விசுவாசம். நீங்க நம்ம விசுவாசத்தை பலப்படுத்தி கொள்ளாதனால தான்
நம்ம நடக்க வேண்டியிருக்குன்ன உடனே எல்லாவனையும் பிடிச்சி இழுக்கிறோம், எல்லாவனையும் வம்புக்கு இழுக்கிறோம், எல்லாத்தையும் குறை சொல்றோம். அவன் என்னை விட்டு போயிட்டான், இவன் என்ன விட்டு போயிட்டான், அவன் வண்டியை தானே ஓட்டுவான், அவன் வண்டி இழுக்கிறதுக்கே படாத பாடா இருக்குது. இதுல உன்னைய வேற நாங்க தூக்கிட்டு போகணுமா? ஓ வண்டியில் நீ பெட்ரோலை போட்டினா நீயே வந்து சேர வேண்டியதானே. புரியுதா? இன்னைக்கு மக்கள் நம்ம எப்படி போராடிக்கிட்டு இருக்கிறோம்னு. அதனால தேவை உங்க விசுவாசம், உங்க தனிப்பட்ட விசுவாசம். இன்னொருத்தர் மேலேயே ஏறி சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. இன்னொருத்தர் விசுவாசத்தையே சார்ந்து இருக்க உங்களால முடியாது. உங்க விசுவாசத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்க விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்கிறதற்கு நீங்கள் போராடணும். சரி, என்னென்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். முதல்ல விசுவாசத்தை அனல் மூட்ட வேண்டும். விசுவாசத்தை என்ன செய்யணும்? விசுவாசம் இருக்கு, விசுவாசம் எல்லாருக்குள்ள என்ன செய்யுது? இருக்கு. ஆனா அந்த விசுவாசம் என்ன செய்யணும்? பற்றி எரியணும் நமக்குள்ள. எப்படி? 3 காரியங்கள். ஒன்று, வசனத்துல இருந்து தான் விசுவாசம் என்ன செய்யுது? நமக்குள் வளருகிறது. ரோமர் 10:17, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய, சுருக்கமா சொல்லணும்னா விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனால் வரும். அப்ப தினந்தோறும் நம்ம வேதத்தை கருத்தா என்ன செய்யணும்? வாசிக்கணும். உங்க காது கேட்கும்படி வாசிக்கணும். உங்க மனசு நல்லா அதை புரியும்படி என்ன செய்யணும்? வாசிக்கணும். நீங்க பாட்டுக்கு வாசித்துக்கிட்டே என்னத்தையோ யோசித்துக்கிட்டு இருக்க கூடாது. வாசித்து முடிச்ச உடனே என்ன வாசித்தோம்னே தெரிலன்னா இவ்வளோ நேரம் வாசித்ததுல என்ன பிரயோஜனம்? நான் சிலர்கிட்ட கேட்பேன், நீங்க பைபிள் வாசித்தீங்களா? வாசித்துட்டோம். வாசிக்கலன்னா சொல்ல போறீங்க. அடுத்த கேள்வி நான் கேட்பேன், என்ன வாசித்தீங்க? மார்க்கு 7:8. சரி, மார்க் 7:8 என்ன போட்டிருக்கு? நல்லா 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 போட்டிருக்கு. என்ன நல்லா போட்டிருக்கு? ஆமா, இயேசுநாதர் அற்புதங்களை செய்தார். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல அற்புதங்களை தான் செய்கிறார். வேற என்ன செய்கிறாரு? 7:8 என்னையா வருது அப்படின்னா தெரியல. வாஸ்து என்ன பிரயோஜனம்? கருத்தா என்ன செய்யணும்? இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். முதல் அதிகாரத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1ல சிருஷ்டிப்பை பத்தி போட்டிருக்கு. அப்படியே ஆழ்ந்து வாசிக்கும் போது நம்முடைய தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமைய நம்ம அதுல இருந்து என்ன செய்யறோம்? அறிந்து கொள்ளுகிறோம். அப்ப ஆண்டவருடைய வல்லமையின் மேல நமக்கு என்ன உண்டாகுது? விசுவாசம் உண்டாகிறது. ஓ, தேவன் சிருஷ்டி கர்த்தர். ஆதாம் ஏவாள் வரலாற்றை வாசிக்கிறோம். அவங்க பாவம் செய்த போதும் தேவன் அவர்களை தள்ளிவிடாமல் அவர்களுக்காக ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார். அதை வாசிக்கும் போது ஆண்டவருடைய மீட்பின் வல்லமை, ரட்சிப்பின் வல்லமை, அதாவது ஆண்டவர் மனுக்குலத்தின் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை என்னால என்ன செய்ய முடியுது? விசுவாசிக்க முடியுது. நோவாவின் ரட்சிப்பு, நோவாவை குடும்பமாய் தேவன் ரட்சித்தார். அதை வாசிக்கும் போது நமக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகுது. எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியெல்லாம் ரட்சித்தார், எப்படியெல்லாம் வழி நடத்தினார், அதெல்லாம் வாசிக்கும் போது நமக்கு விசுவாசம் உண்டா. அப்ப நம்மையும் தேவன் நடத்துவார், நம்மையும் தேவன் ரட்சிப்பார், நம்மையும் தேவன் தள்ள மாட்டார். நமக்காகவும் தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பார். இந்த சிருஷ்டிப்பு எல்லாம் நமக்காகத்தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்படி யோசேப்பின் வரலாற்றை வாசிக்கும் போது எப்படி கர்த்தர் ஒரு எளியவனை உயர்த்துகிறார். அப்ப தேவன் உயர்த்துகிறவர் என்ற விசுவாசம் நமக்குள்ள வருது. பஞ்சத்துல இஸ்ரவேல் ஜனங்களை உயிரோடு காக்கும்படி எப்படி பாருங்க, ஒருத்தனை முன்னக்கூட்டியே அனுப்பி தேசத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அப்ப தேவன் நமக்காக எவ்வளவு அட்வான்ஸா கிரியை செய்கிறாருங்கிறத வாசிக்கும் போது நமக்குள்ள ஒரு விசுவாசம் வருது. அப்ப என்னுடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார், என்னுடைய எதிர்கால தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். எனக்காக அவர் யாவையும் செய்து முடித்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பஞ்சம் வரப்போது, அதுல உணவு தேவைங்கிறதற்காக யோசேப்பை குழிக்குள்ள போட்டு
ஒட்டகத்துல ஏத்தி அடிமையா வித்து அங்க அவன் பிரயாசப்பட்டு முன்னேறி எப்படி கர்த்தர் காரியங்களை செய்யறாரு. இதெல்லாம் வாசிக்க 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 எனக்குள்ள என்ன உண்டாகுது, அதுதான் சொன்னேன், கருத்தா என்ன செய்யணும். அப்புறம் ரெண்டாவது, ஜபத்துல உறுதியாய் தரித்திருக்கணும். ரோமர் 12:12 சொல்லுது, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். எனக்கு என்ன தேவையோ அதுக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். என்ன, சோர்ந்து போகாம ஜெபிக்கணும். மூணாவது, சங்கீதம் 103:2 சொல்லுது, அவர் செய்த சகல உபகாரங்களையும். எப்ப நமக்குள்ள விசுவாசம் வரும் அப்படின்னா, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டம் என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்குது. நான் எதை நினைக்கணும், இதுக்கு முன்னாடி எத்தனை போராட்டங்களை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நம்ம பலத்திலையா? கர்த்தர் நம்மோடு இருந்தார், கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுத்தார், கர்த்தர் நம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டினார், கர்த்தர் நமக்காக செங்கடல்களை பிளந்தார், கர்த்தர் நமக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கினார், அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்தார், கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்தார், ஞானம் கொடுத்தார். நினைக்கும் போதுதான் நமக்குள்ள இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை ஜெயமாய் நடத்துவார், சுகமாய் நடத்துவார், ஆசீர்வாதமாய் நடத்துவார், வெற்றியாய் நடத்துவார். கடந்து வந்த பாதைகள் நினைக்கணும், செய்த நன்மைகள் நினைக்கணும். எப்படி நமக்குள்ள விசுவாசம் அனல் மூட்டப்படும்? நம்பர் 1, வசனத்தை வாசிக்கணும், கருத்தா என்ன நடந்துச்சு, கர்த்தர் என்ன செய்தார். ரெண்டாவது, ஜபத்துல உறுதியா தரித்திருக்கணும். மூணாவது, இப்படி நாம் விசுவாசத்தை என்ன செய்யணும், நமக்குள்ள சத்தமா சொல்லுங்க, அனல் மூட்ட வேண்டும். ரெண்டாவது, விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும். வசனத்தை வாசிப்பதோடு நிறுத்திவிடக்கூடாது. இப்ப தலைமுறைகளை தாண்டி இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் வசனம் தண்ணிப்பட்ட பாடு. ஏன்னா இப்ப முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களுக்கு புதுசா தான் வேதம் தெரியும். ஆனா அடுத்த தலைமுறை பிள்ளைகள் சின்னதுல இருந்தே சண்டே ஸ்கூலுக்கு போவாங்க, ஏன்னா வீட்டில் வசனம் வாசிப்பாங்க, ஏன்னா குடும்ப ஜெபத்தில் கலந்து கொள்றாங்க, எல்லா ஆலய கூடுகைக்கும் வராங்க. அதனால அவங்களுக்கு வசனம் தண்ணிப்பட்ட பாடு. நம்ம சபையிலலாம் சின்ன பிள்ளைகள்கிட்ட போய் கேளுங்க, வசனம் எதை கேட்டாலும் சொல்லுங்க, பைபிளில் இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் தெரியும். அப்போ ஆண்டவருடைய கிரியைகள் மகத்துவங்கள்லாம் தெரியுமா? நிறைய தெரியும், ஓவரா தெரியும். அறிவு இங்க குப்பை கொட்டி கிடக்குது. தேவன் யார்? அவர் பெரியவர், அவரால் என்ன செய்யக்கூடும்? அவரால் எல்லாம் செய்யக்கூடும். வேற என்னத்துக்குடா நீ ரேங்க் எடுக்கிற? அவர் பிள்ளை நீ ஏன் இப்படி ஃபெயில் ஆயிட்டு வர்ற? அவரால் சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்த முடியும்னா ஏன் ஒன்ன உயர்த்த முடியல? அப்படின்னா அது அப்படித்தான். பாருங்க, அறிவு இங்க இருக்குது. பைபிள் என்ன போட்டிருக்கு பாருங்க, ரோமர் 10:10, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக நாவினால் வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அதனால எல்லாம் வேதம் தெரியுங்கிறதுனால இனி வேதம் வாசிக்க வேண்டியதில்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். வாசிக்கணும், அதிகமாய் அறிக்கை செய்ய வேண்டும். என்ன? ஆமா, நீதிமொழிகள் 18:21 சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின். சகரியாவுக்கு பிள்ளை இல்லை, ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்காக மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனா அங்க தேவதூதன் தரிசனமாகி உனக்கு ஒரு பிள்ளையை தரப்போறேன்னு சொல்றார். இவர் தலைமுறைகளை தாண்டின கிறிஸ்தவர். என்ன கேட்கிறாரு? இது எப்படி ஆகும்? என்ன பாருங்க, இவருக்கு ஆபிரகாம் தெரியும், வயசான காலத்துல ஆண்டவர் பிள்ளைய கொடுத்தாருன்னு. ஈசாக்கு தெரியும், 20 வருஷம் கழிச்சு பிள்ளைய கர்த்தர் கொடுத்தாருன்னு. அப்புறம் ராகேல தெரியும், ரொம்ப காலம் கழிச்சு கர்த்தர் கொடுத்த யோசேப்பு எவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு மனுஷனா இருந்தான்னு. அண்ணால தெரியும், எப்படி மலடியா இருந்த ஒருத்திய கர்த்தர்
அநேகருக்கு தாயாக்கினார் என்று எல்லாம் தெரியும். ஆனாலும் உனக்கு ஒரு காரியம் ஒண்ணு, அது எப்படி பாருங்க. 1:20 லூக்கா 1:20 தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால். அப்ப இவரால் என்ன செய்ய முடியல? இத்தனைக்கு ஊழியக்காரன், பரிசுத்த ஸ்தலத்துல நிக்கிற தகுதி உள்ளவர், ஆனால் அவர் என்ன செய்ய முடியல? விசுவாசிக்க முடியல. விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய். இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு இந்த வரம் தான் தேவை. என்ன வரம்? ஊமை வரம். ஒன்று வாயில நல்லா வரும், இல்லாட்டினா ஊமை வரணும். ஏதாவது ஒன்று தான். வேற ஏதாவது வாயில வந்துச்சுன்னா என்னத்த சொல்ல? அறிவே இருக்க மாட்டேங்குது. என்னையத்தான் சொல்றேன், உங்களை சொல்ல முடியுமா? நான் வாயை திறந்தா நல்ல வார்த்தை. அப்ப நம்ம என்ன, எப்படி இதை நல்லதை சொல்ல முடியும்? இதை எப்படி நல்லா, இதைத்தான் நல்லா சொல்லு, இதுதான் நல்லா இல்லைன்னு தெரியுதுல, அது நீ வேற நல்லா இல்லைன்னு வேற சொல்லணுமா? ஆண்டவர் இருளை பார்த்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அப்படித்தானே சொன்னாரு. அப்ப இருளைத்தான் வெளிச்சம்னு சொல்லணும். கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட கிருபையை கேளுங்க. இல்லாட்டினா ஊமையா இருக்கிறதுக்காவது வரத்தை கேளுங்க. அப்பதான் கர்மேல் நல்லா இருக்கும். நான் இங்க ஒரு பக்கம் சின்னவன் 1000 ஆவான், சின்னவன் 1000 ஆவான்ங்க, இன்னொரு பக்கம் எங்க எங்க நாங்களே இங்க இப்படி இருக்க எங்க, நான் ஒரு பக்கம் கட்ட, நீங்க ஒரு பக்கம் இடிக்கவா? அப்ப வார்த்தைனா உடனே பணம் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், அப்படி சொல்ற வார்த்தை இல்லை. வசனம். என்ன வசனம்? போன ஞாயிற்றுக்கிழமை கூட நான் சொன்னேன், வார்த்தையினால் வானங்களும் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது, வார்த்தையினால் மனுஷன் பிழைப்பான். வசனத்தை அனுப்பியவர் குணமாவதற்கு என்ன அனுப்பப்பட வேண்டும்? எது சொல்லப்பட வேண்டும்? எது தியானிக்கப்பட வேண்டும்? டாக்டருடைய ரிப்போர்ட் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. நூற்றுக்கு அதிபதி சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லும் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அப்ப வசனம் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட. இப்ப அவர் இல்ல, அவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. அப்ப நமக்குள்ள இருந்து அவருடைய வார்த்தை வரணும். எங்கிட்ட இருந்து அவர் சொல்லணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. எங்களுக்குள்ள இருந்து அவர் என்ன செய்யணும்? பேசணும். அதனால நிறைய வசனங்கள் இருக்குது. உங்களுக்கு ஒரு லிஸ்ட் நான் குரூப்ல போடுறேன். ஏன்னா நம்முடைய வியாபாரத்தை குறித்து சொல்ல வேண்டியது, வருமானத்தை குறித்து சொல்ல வேண்டியது, குடும்பத்தை குறித்து சொல்ல வேண்டியது, ஆரோக்கியத்தை குறித்து சொல்ல வேண்டியது, ஆயுளை குறித்து சொல்ல வேண்டியது, பிள்ளைகளை குறித்து சொல்ல வேண்டியது, சபையை குறித்து சொல்ல வேண்டியது, எதிர்காலத்தை குறித்து சொல்ல வேண்டியது. நிறைய வசனங்கள் இருக்கு. சொன்னால் நமக்கு நேரம் பத்தாதுங்கிறதுனால நான் இதை குரூப்ல போடுறேன். நீங்க அதை சொல்லுங்க. அப்போ பாருங்க, நம்ம வசனத்தை நல்லா வாசிக்கணும். வசனங்களை என்ன செய்யணும்? நிறைய பேசணும். இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே. என்ன? சாட்சியின் வசனத்தினால் சாத்தானை ஜெயித்தார்கள். இயேசு சோதிக்கப்பட்ட போது எதை எடுத்து சாத்தானை விரட்டினாரு? வசனம். இப்படி எழுதப்பட்டிருக்கிறதே. அப்ப உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு எல்லாம் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்ட வார்த்தை என்ன செய்யணும்? எடுத்து பேசணும். சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும், நீங்க பேசுற வார்த்தை வேற மாதிரி இருக்கும். ஒருவேளை பார்க்கிறவங்க வேற மாதிரி அதை புரிந்து கொள்ளலாம். ஆனா நடக்கும். இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. அதனால எப்படியாவது தயவு செய்து என்ன, ஒரு நல்ல பைத்தியமா மாறுங்க. என்ன பைத்தியம்? நல்ல பைத்தியம். ஏன்? நம்ம ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுறோம்ல, அதான் சொல்றேன். அறிவாளி மாதிரியே
இந்த வேதத்துக்கு எதிரான பைத்தியமா பேசிக்கிட்டு இருக்கோம். வேத பைத்தியமா பேசுங்க. பைபிள் இப்படி சொல்லுது. சூழ்நிலை எப்படி இருக்கு, அது வாட்டுக்கு இருந்துட்டு போகுது. ஆனா வேதம்தான் சத்தியம். வேதம்தான் சத்தியம். ஆகவே இந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இந்த எஃபோர்ட் எடுங்க கொஞ்சம். அதான் சொன்னேன், நான் விசுவாசத்துக்குன்னு எஃபோர்ட் எடுக்கணும். நீங்க வேற என்னென்னமோ செய்யறதுக்கு எடுக்கிற எஃபோர்ட்டை விட விசுவாசத்துக்குன்னு எடுக்கிற எஃபோர்ட் ரொம்ப குறைவு. விசுவாசத்துக்கு எஃபோர்ட் எடுப்போம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். மூன்றாவது, கடைசியா, விசுவாசத்தை கிரியைகள்ல என்ன செய்யணும்? வெளிப்படுத்த வேண்டும். முதல்ல விசுவாசத்தை அனல் மூட்டணும். அனல் மூட்டப்பட்ட விசுவாசம் வார்த்தையினால் வெளிப்பட வேண்டும். மூன்றாவது, கிரியைகள்ல வெளிப்படணும். யாக்கோபு 2:26 சொல்லுது, ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறத போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப கிரியை தேவை. கிரியை என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. வார்த்தையை சொல்வது மட்டுமல்ல, வார்த்தையின்படி வாழ்வது, வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. ஒரு உதாரணம் சொல்றேன். சாரிபாத் விதவை வீட்டுக்கு எலியா போனார். என்ன சொன்னாரு? 1 ராஜாக்கள் 17:13, பயப்படாத, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். இருக்கிறது கொஞ்சம் மாவு. நானும் என் குமாரனும் என்ன செய்ய போறோம்? சாப்பிட்டுட்டு சாக போறோம். சரி, நீங்க சாகுங்க. என்ன அவர் சொன்ன வார்த்தை அப்படித்தான் இருக்கு. நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்தினா என்ன அர்த்தம்? சாக போறோன்னு உங்க பாஸ்டர்ட்டெல்லாம் சொல்லி அனுப்பு. ஆனா முதல்ல எனக்கு செய்ய வேண்டியதை செய்யி. ஆனா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். அவளுக்கு எதிர்காலத்தை குறித்து கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஆனா நிகழ்காலத்துல அவள் ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிந்தாள். என்ன அப்படி ஒரு பைத்தியமாவது இருக்கணும். பக்கத்திற்கார தானே சொல்லுவான், இங்க வர அவளுக்கே இல்லை, பாஸ்டர் கொண்டு போய் என்ன செய்யறாரு? கொடுக்குறா. அவளுடைய எதிர்காலத்துக்கே அவளுக்கே நம்பிக்கை இல்லைதான். அவ என்ன விசுவாசத்தையா பேசினா? இல்லை. ஆனாலும் அவருடைய கிரியில என்ன இருந்துச்சு? ஒரு விசுவாசம் இருந்துச்சு. ஆமா, சில நேரங்கள்ல அப்படி இருக்கும். பேச முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த நேரம் பேசக்கூடாது, அமைதியா இருங்க. ஆனா கிரியையில் என்ன செய்யுங்க? செய்யறதை செஞ்சுக்கிட்டே இருங்க. செய்யறதை செஞ்சுக்கிட்டே இருங்க. நல்லா ஒன்றை விளைவிக்கோங்க. எந்த ஒரு பெரிய காரியத்துக்கும் ஒரு சிறிய காரியத்தை தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த சிறிய காரியத்தை செய்யும் போது அப்படி எதுவும் பெரிய காரியம் நடக்கும்னு தோணாது. ஆனா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பெரிய காரியங்கள் என்ன செய்யும்? நடக்கும். ஒரு பெரிய மாமரம் அப்படியே கிலோ கணக்கில் காய்ச்சி தொங்குது. இவ்வளவு பெருசா இது வர்றதுக்கு அந்த தோட்டக்காரன் செஞ்சது என்னது? என்ன பண்ணிருப்பான்? a+b² = ab. என்ன செஞ்சிருப்பான்? தண்ணி ஊத்துனான். சின்ன விஷயம். ஆனா அதை என்ன செஞ்சான்னா டெய்லி ஊத்துனான். கன்சிஸ்டன்சி, டெய்லி செஞ்சான். அந்த ஒரு சின்ன விஷயம்தான். அதுல அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. செய்வோம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். செய்வோம், வளருவோம், செய்வோம், நன்மையை காண்போம். நம்ம பிரச்சனை என்னன்னா, ஏதாவது இப்ப டம்முன்னு ஒண்ணு நடக்கும்னா கொளுத்தி வைப்போம். இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்யறதுல அப்படி ஒன்றும் ரிசல்ட் தெரிய போறதில்லை அப்படின்னா அதுல நமக்கு உடன்பாடு வர்றதில்ல. நமக்கு ஒரு சுவாரஸ்யம், எப்பயும் அந்த சுவாரஸ்யத்தையே தான் தேடி ஓடுறோம். நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சா ஏதாவது ஒன்று நடந்துடணும். கடைசியில் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இப்போ கீழ்ப்படி, ஒரு சின்ன அடையை சுட்டு கொண்டு வா. நடந்துச்சா இல்லையா? அற்புதம். அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவ்வளோ வீட்டார் அனைவரும் போஷிக்கப்பட்டார்கள். ஸோ கீழ்ப்படிதல். பாஸ்டர் ஒரு காரியம் சொல்றாரா, செஞ்சு தொலைவோம் அப்படின்னாவது செய்யுங்க. சொல்லிட்டாரியா, நடக்கலை, நீங்க இன்னைக்கு விதைச்சு விட்டு போங்க, நாளைக்கு அது விளைஞ்சு நிற்கும். ஏன்னா நம்ம அதை சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. சின்ன சின்ன விஷயங்களை, கீழ்ப்படிதலுக்கான காரியங்களை சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. அப்படி போட்டு போறது. இந்த
மாதம் கூட மென்டர்ஸ்க்கு கன்சிஸ்டன்சி ட்ராக்கர் போட்டு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நீங்கள் கன்சிஸ்டன்சி ட்ராக்கர் எழுதினோடனே உங்கள் கடன் பிரச்சனை மாறிடாது. ஆனால் அந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டு வாங்க, நிச்சயம் சொல்கிறேன் 4-5 வருஷத்தில் நீங்கள் லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக இருப்பீங்க. வாங்க பாஸ்டர். அந்த வரமாட்டிக்கு பார்த்தீங்களா? ஆனால் உங்களுக்கு இது புரியும்னு நான் நினைக்கிறேன். நான் அவ்வளோ பின்னாடியில் நான் சத்தியத்தை சொல்லியிருக்கிறேன். சின்ன விஷயந்தான், அது ஒன்றும் பெரிய இதாக இருக்காது. ஒரு சின்ன சின்ன மாற்றம் பெரிய மாற்றத்தை என்ன செய்யும், நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும். அதனால் மோசேட்ட ஆண்டவர் நிறைய விஷயங்கள் சொன்னார். எதுவுமே அதாவது பெரிய விஷயம், இஸ்ரவேலை ரட்சிக்கிறதுங்கிறது சாதாரணமான காரியம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், எகிப்துக்கு போ. ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொன்னார். எகிப்துக்கு போ, பார்வன்ட்ட போ, இப்படி சொல்லு, புழுதியை அடி, ரத்தத்தை அடி, ஒவ்வொன்றா சொன்னார். பஸ்காவை அடி, ரத்தத்தை பூசுப்பா. என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது, சொல்றத செய்யி. எவ்வளோ பெரிய ரட்சிப்பு யோசித்து பாருங்க. செங்கடலுக்கு நேரம் நின்றுட்டு கையை நீட்டு அப்படிங்கிறாரு. என்ன எங்களை பார்த்தா வேடிக்கையா தெரியுதா? கையை நீட்டு காலை நீட்டு, என்ன எக்ஸசைஸ் கொடுக்குறீங்களா? அதைத்தான் சொல்றேன். கையை நீட்டு காலை நீட்டு. இதை டெய்லி செஞ்சினா எப்படியும் ஒரு மாசத்துல 1.5 கிலோ குறைஞ்சிருவேன். நமக்கு புரியுதா? இது புரிய மாட்டேங்குது. நமக்கு என்னன்னா இன்ஸ்டன்டா ஏதாவது பவர் ஆஃப் காட் வருமா? சொல்றத செஞ்சுக்கிட்டே இரு. 40 வருஷத்துல எவ்வளவு மகத்துவங்கள் நடந்தது. என்ன அதனால சரி, 3 விஷயம் சொல்லிக்க. ஒன்று என்னது? 2வது பேசுங்க, கிரியை செய்யுங்க. ஒரு ஏரிக்கரையில் ஒரு விளம்பர பலகை இருந்துச்சு. அதில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, ஒரு நாணயம் போட்டால் 10 நாணயம் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஒரு இளைஞன் படகுல ஏறி நடு ஏரிக்கரைக்கு போய் ஒரு நாணயத்தை போட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒன்றுமே என்ன செய்யலை, கிடைக்கல. அப்போ அவன் சொன்னான், எனக்கு தெரியும் இதெல்லாம் நடக்காதுன்னு, அதனால தான் இந்த நாணயத்தில் நான் கயிறை கட்டி போட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் நாணயத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டான். அதாவது நம்ம தேவனுக்காக செய்கிற கிரியையிலேயே தெரியும் நம்மகிட்ட விசுவாசம் இருக்கா இல்லையான்னு. நம்முடைய கிரியை விசுவாசத்திலிருந்து வெளிப்படணும். அதை தாண்டி பாரம்பரியம்னு ஒன்று என்ன செய்யுது இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களை வேதபாரக பரிசேரை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, நீங்கள் ஒருத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்றீங்க. கிரியை இருக்கு, ஆனா என்ன இல்லை, விசுவாசத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா செய்கிறோம், எந்த பலனை எதிர்பார்க்கிறது இல்லை. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, விசுவாசத்தோட கிரியை செய்யுங்க. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எத்தனை பேர் விசுவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறீங்க?